தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு பாஜகவினுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். விட பேசலாம். தமிழிசை, தற்பொழுது ஈவி.கே. இளங்கோவனுடைய இந்த இழப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு பேரிழப்பாகத்தான் பாக்குறது, இந்த வார்த்தைகளில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த மட்டில் அவர் கொள்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரியாரின் பேரனாக இருந்து பின்பு பெரியவர் காமராஜரின் தொண்டராக தனது வாழ்க்கையை அவர் இணைத்துக் கொண்டவர். மரியாதைக்குரிய சிவாஜி அவர்களோடு மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு பணியாற்றியவர். ஒரு தேசிய சிந்தனை, ஒரு திராவிட குடும்பத்தில் பிறந்தால் கூட ஒரு தேசிய சிந்தனையோடு தனது வாழ்க்கையை நடத்தியவர் என்ற வகையில் அவரை நான் எப்பொழுதுமே பாராட்டுவது உண்டு. அது மட்டுமல்ல, என்னிடம் தனிப்பட்ட முறையில் நான் மிக சின்ன வயதிலேயே எனக்கு அறிமுகமான தலைவர்களில் அண்ணன் ஈவி.கே. அவர்களும் ஒன்று. கட்சி ரீதியாக நான் சந்தித்தது இல்லை, ஆனால் பாஜகவுக்கு சேர்ந்ததற்கு பின்பு. ஆனால் விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் பார்க்கும் பொழுது மிக உரிமையாக என்னை அழைத்து, உரிமையில் தான் அழைப்பாங்க, வா உன்னை தலைவரால என்ன இமேஜின் பண்ண முடியல, எங்க குடும்பத்தோடு வளர்ந்தவள், ஆனா ஏன் இப்படி எங்களை விட்டு போனேன்னு ரொம்ப உரிமையா என்கிட்ட கேட்பாரு. அப்புறம் நான் ரொம்ப உறுதியா இருக்கிறத விட அதை பாராட்டுவார், பரவாயில்ல உறுதியா இருக்கிற கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசக்கூடியவர். தனக்கு என்ன மனதில் பட்டதோ பட்டென்று அது தனது கட்சியை சார்ந்தவர்களையாக இருக்கட்டும், தன் கட்சியை கூட விமர்சனம் செய்வதற்கு தயங்காதவர் அண்ணன் ஈவி.கே. அவர்கள். அவர்களின் இன்னும் அதிக நாட்கள் அவர் வாழ்ந்து ஒரு பணியாற்றி இருக்க வேண்டும். அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் இயக்கத்திற்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயல்பான ஒரு செயற்கைத்தன்மையற்ற ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறது அந்த பேரியக்கம் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பிட்டதை போன்று தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேர் எதிரான அரசியல் அனுபவங்களோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். ஒரு கட்டத்தில் நீங்களும் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஒரு உச்சபட்ச தலைவராக இருந்தீர்கள். அதே மாதிரி அவரும் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். சில நேரங்களில் விமர்சிக்கக்கூடிய சூழலும் இருந்தது, சில நேரங்களில் அரசியல் ரீதியிலான மாறுபட்ட கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய இடம் இருந்தது இல்லையா? அப்பொழுது எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீர்கள்? அப்பொழுது அவருடைய விமர்சனங்கள் பல இடங்களில் காயப்படுத்துவதாக கூறப்பட்டது. அந்த விமர்சனங்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறதா? காயப்படுத்தலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு முறை ஒரு தவறாக என்னை விமர்சனம் செய்து விட்டார். அப்பொழுது கூட நான் அது ஒரு சகோதரராக ஏற்றுக்கொள்கிறேன், அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி பேசக்கூடாது என்று தான் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னை ஒரு முறை விமான நிலையத்தில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உரிமையில நான் பேசிட்டேன், உன்னை பார்த்தா எனக்கு அப்படின்னு தனது வருத்தத்தை என்னிடம் தெரிவித்துக் கொண்டார். சொன்னேன், இல்ல பாஜக தலைவராகத்தான் பார்க்க வேண்டும், பாஜக தலைவர் மீது குறை சொல்லக்கூடாது அல்லவா அப்படின்னு சொன்னோன்னு அதை ஒப்புக்கொண்டார். அதே மாதிரி ரொம்ப உரிமையாக பேசக்கூடிய ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, அவர் ரொம்ப ரொம்ப இலகுவா பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், மனதில் எதையுமே மறைத்து வைக்காமல் ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவர். சில நேரங்களில் அவர் பேசுவது விமர்சனமாக இருந்தாலும் பின்பு தனிப்பட்ட முறையில் அது தவறாக பேசி இருக்கிறோம் என்று என்னை பற்றி ஒரு முறை பேசும்போது அவர் மன்னிப்பே கேட்டார். நான் தவறாக சொல்லிவிட்டேன், சொல்லி இருக்க கூடாது என்று மன்னிப்பே கேட்டார். அந்த அளவிற்கு ஒரு பண்பாளர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். உங்களுடைய தகவல்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தமிழிசை.